தமிழ்நாட்டில் காவல்துறை செயல்பாடு மிகவும் மோசமாக உள்ளது. வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியாக காவல்துறை நடந்து கொள்கிறது என குற்றச்சாட்டு. குற்றங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலே குற்றங்கள் தடுக்கப்பட்டுவிடும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த சிலரை காவல்துறை போலி என்கவுண்டர் செய்தது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை விசாரித்து வந்த அதிகாரி யாரோ கொடுத்த அழுத்தத்தால் விலகியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். அதிமுக ஆட்சியில் சுமார் 4.5 லட்சம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கேமராக்கள் பழுதடைந்து சரி செய்யப்படாமல் உள்ளது. கேமராக்கள் சரி செய்யப்படாததால் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்டை மாநிலங்களிலிருந்து ரயில், கப்பல் மூலமாக போதைப் பொருட்களை தமிழகத்துக்கு கடத்தி வரப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. தமிழக எல்லைகளில் கட்டுப்பாடுகளை அதிகரிப்பதுடன் கடுமையான சோதனைகளை நடத்தி போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்ப வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத நிலை உள்ளதால் வெளி மாநில கொள்ளையர்கள் தமிழகத்தில் கொள்ளையடித்து செல்கின்றனர். ஸ்டாலின் பொறுப்பு வகிக்கும் காவல்துறை மீது அச்சம் இருந்தால் இதுபோல் சம்பவங்கள் நடைபெறுமா என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. வெளி மாநிலத்திலிருந்து வந்து கொள்ளையடிப்பதால் தமிழகம் அமைதியான மாநிலம் அல்ல. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். 2024 பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கொள்கை விளக்க குறிப்பிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக திமுக அரசு செயல்படுவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் காவல்துறை சீரழிந்து விட்டதாகவும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்த நேரத்தில் பதிலளிக்க முடியாமல் திமுக அமைச்சர்கள் திணறியதால் பதற்றம். நாளையுடன் கூட்டத்தொடர் முடிவடைய உள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்களும் கேள்விக்கணைகளை வீசியதால் அதிர்ச்சியான சபாநாயகர் ஆளும் கட்சியின் அவலத்தை மறைக்கும் வகையில் ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்களையும் அவையிலிருந்து வெளியேற்றுவது என எச்சரிக்கை விடுத்தது ஜனநாயக படுகொலை என்று ஊடகவியலாளர்கள் கடும் விமர்சனம். உள்கட்சி விவகாரம் மற்றும் மாற்றம் தொடர்பான விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அதிமுகவிற்கு எதிரான மனுக்களை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரித்திருக்க வேண்டும். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு பின் டெல்லியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பேட்டி. உள்கட்சி விவகாரங்களை பற்றியோ அந்த கட்சிகளுடைய விதிகளை பற்றியோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதை பற்றி தேர்தல் ஆணையத்தில் யாரால் மனு கொடுத்திருந்தால் அதை விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்பதை ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. இப்போது மீண்டும் இந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழா. நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருதும் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் பத்மஸ்ரீ விருதையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார்.
இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்றுள்ள அஜித்குமாருக்கு வாழ்த்துக்கள். தன் திரைத்துறை சாதனைகளுக்காக பத்மபூஷன் விருது பெற்றுள்ள அன்பு சகோதரர் அஜித்குமாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. விளம்பர ஆட்சியின் சகாப்தம் இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவடைய உள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்ட குழு தொடர்பாக பேரவையில் பேசி மீண்டும் மீண்டும் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களுக்காக எதையும் செய்யாமல் சாகும் நேரத்தில் சங்கரா சங்கரா என்று கூறுவது போல் ஸ்டாலின் தங்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டும் அரசு ஊழியர்கள் தேர்தலில் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவோம் எனவும் சூளுரை. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு அறிவித்த 9 அறிவிப்புகளும் ஏமாற்றம் அளிக்கிறது. அரசு ஊழியர்களை கடன்காரர்களாக மாற்றுவதற்காக திமுக அரசு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக அரசு ஊழியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுதலையை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஐ. பெரியசாமி உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் சொத்து குவிப்பு வழக்கை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் கோயில் திருவிழாவுக்கு வந்த 8 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 29 வயதுடைய காமுகன் போக்சோவில் சிக்கினார். தமிழ்நாடு முழுவதும் இது குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத இடம் என எச்சரிக்கை பலகை வைக்கும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 16 வயது சிறுமியை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி தொடர் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர உறவினர். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அவல நிலையில் தமிழகம் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அண்மை செய்தி. கிரிக்கெட் விளையாட்டில் தனக்கென முத்திரை பதித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்மஸ்ரீ விருது பெற்றதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் தனக்கென முத்திரை பதித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்மஸ்ரீ விருது பெற்றதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிரிக்கெட் விளையாட்டில் தனக்கென முத்திரை பதித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்மஸ்ரீ விருது பெற்றதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் தனக்கென முத்திரை பதித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்மஸ்ரீ விருது பெற்றதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி
ஆபாசமாக வீடியோ எடுத்து சேலம் மாணவியை மிரட்டிய சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார். தஞ்சாவூர் அருகே தன்னை விட்டு பிரிந்து சென்ற தாயை கடப்பாறையால் அடித்து கொலை செய்த 18 வயது மகன் சிக்கினார். திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் 11ஆம் வகுப்பு மாணவனை கொலை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் அரசு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே யவனேந்தில் ஊராட்சி தலைவர் மர்ம நபர்களால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசு பள்ளி ஆசிரியை வீட்டின் பூட்டை உடைத்து 48 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறு நகரங்களிலும் ஏவல் துறை கண்காணிப்பு பணியில் கோட்டை விடுவதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 செவ்வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதம். மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக பாதிக்கப்பட்ட வாழை மரங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரியூர்பட்டி சாத்தன் கண்மாயில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று நாட்டு வகை மீன்களை பிடித்து உற்சாகம். நீர்வளத்துறையில் 50 செயற்பொறியாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதில் சிக்கல். கடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு குடிமராமத்து நாயகன் எடப்பாடி கே பழனிசாமி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் தற்போது உள்ள விளம்பர ஆட்சியில் விவசாயிகளை கண்டுகொள்வதில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. குடியிருப்பு கட்டடங்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் கோரும் விண்ணப்பங்களை பெற மாநகராட்சி நகராட்சி மறுப்பதால் வீடு விற்பனை பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் நிர்வாக சீர்கேட்டால் சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இதுபோன்ற அவலம் நீடிப்பதால் வீடு வாங்குவோர் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் இதுதான் உள்ளாட்சியின் நல்லாட்சியா எனவும் மக்கள் கேள்வி. திருப்பதி அருகே கார் மீது லாரி மோதிய கோர விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. விபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. OTT மற்றும் சமூக ஊடகங்களில் ஆபாச காட்சிகள் ஒளிபரப்பாவதை தடுக்க தேவையான சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. வழக்கு தொடர்பாக மத்திய அரசு மற்றும் OTT நிறுவனங்கள் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் வீடியோ வெளியிட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை. வெறுப்புணர்வு தூண்டும் வகையிலும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் வீடியோ வெளியிட்டதால் நடவடிக்கை.